Hello all, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்துட்டு இன்னைக்கு 8th தமிழ் தான் படிக்கிறேன். 8th தமிழ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏற்கனவே படிச்சது தான் நம்ம ரிவிஷன் தான் பண்ணனும் அப்படினு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சிலபஸ் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்ல. அப்படியே கண்ணை மூடிட்டு நான் புக் வைஸ் படிச்சிட்டே வந்துட்டே இருந்தேன். அதனால சிலபஸ் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படினு எடுத்தேன். சிலபஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு வெறும் கிராமரா தான் இருந்துச்சு. பின்னாடி இருக்கிற இது வந்துட்டு எப்படி படிக்கணும் அப்படினு எனக்கு ஒரு ஐடியா இல்ல. நீங்க எல்லாம் எப்படி படிக்கிறீங்க அப்படினு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுபடி ஃபாலோ பண்ணிக்கிறேன். இதுவரைக்கும் தமிழுக்குன்னு நான் தனியா நோட்ஸ் போட்டு டாபிக் வைஸ் எழுதுறது அப்படினு நான் இதுவரைக்கும் பண்ணதே இல்ல. அப்படியே புக்க தான் நான் படிச்சிட்டே வந்துட்டு இருந்தேன். சரி இதுக்கு மேல மறக்கிற லைன்ஸ் எல்லாம் நம்ம தனியா நோட் பண்ணி வெச்சுக்கிட்டோம் அப்படினா ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு மறக்கிற லைன்ஸ், கலைச்சொற்கள் இதெல்லாம் வந்துட்டு நான் தனியா நோட் பண்ணி வந்துட்டேன். இதுவரைக்கும் படிச்சதுல ஒரு 60% தான் ஞாபகம் இருந்துச்சு. சில விஷயம்லாம் பாக்கும்போது புதுசா படிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த லெசன்லாம் நம்ம படிக்கும்போது படிச்சிட்டோமா அப்படினு எனக்கு தோணுச்சு. ஒரு சிஸ்டர் சொல்லிருந்தாங்க தமிழ் வந்துட்டு சிலபஸ் வைஸ் படிச்சாதான் பெட்டரா இருக்கும் புக் வைஸை விட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு சிலபஸ் பார்த்ததுல எனக்கு அது தெளிவாக புரிஞ்சிச்சு. கிராமருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். என்கிட்ட தமிழுக்குன்னு புக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸும் இல்லை. அதனால் நான் புக்கை தான் பேஸாக வச்சு படித்தாகணும். புக்கிலிருந்து கிராமர் தனியாக நோட் பண்ணி வச்சு படிக்கிறதுங்கிறது இருக்கிற டைமில் பாசிபிள் இல்லை. அதனால் புக்கோடு சேர்த்து கிராமரையும் படிச்சுக்கணும். கொஞ்ச நாளாக நான் தமிழை தொடாமையே விட்டுட்டேன். இங்கிலீஷே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கிலீஷ் படிச்சுட்டு இப்போ தமிழ் படிக்கும்போது எனக்கு தமிழ் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. வராத சப்ஜெக்டை கஷ்டப்பட்டு வர வைக்கிறதுக்கு பதிலாக தெரிஞ்ச சப்ஜெக்டையே ஸ்ட்ராங்காக படிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் தமிழ் பக்கம் வந்துட்டேன். இன்னைக்குள்ளே நான் 8th தமிழ் முடிச்சிருக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.